உணவு மேலே நாம் உண்ற உணவு நமக்கு கொஞ்சம் வெறுப்பை தரணும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். இதுதான் உணவை உண்பதற்கான உணவுக்கும் நமக்கு இடையான உறவுமுறை. உணவு ஐயோ சாப்பிட்ணும், கஷ்டப்பட்டு இன்னும் வேலை செய்கிறோம், அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டால் தான் அதில் ஒரு இன்பம் இருக்குது, அப்படி தானே? அது மாதிரி வேலை, உடற்பயிற்சி செய்கிறோம், நடைப்பயிற்சி செய்கிறோம், அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் கஷ்டமும் இருக்குல்ல. நம்ம நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அதில் உடற்பயிற்சிங்கிறது அப்படியே சந்தோஷமாக இருக்காது. ஆனால் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி தான் உணவுங்கிறது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் உங்களுக்கு உணவுகள் கிடையாது, அது வேறு. அது போதை. உணவோட தன்மைன்னா என்னென்னாக்கா, உங்களுக்கு அது வெறுப்பை தரணும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்லன்னா என்னாகும்? சாப்பிட்லனாக்கா நம்மளால் உடம்பு மெலிஞ்சு போயிடும், இடுப்பெலும்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடம்புக்கு தெம்பு தேவை, அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே ஏன் சாப்பிட்றோம் அப்படி. ஆக இந்த மாதிரியான காரணம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கான நோக்கமாக இருக்குமே தவிர, ஐயோ எனக்கு பிரியாணி பிடிக்கும், லெக் பீஸ் பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு சத்து தேவை, அதுக்காகத்தான் நம்ம சாப்பிட்றோம். மற்றபடி நீங்கள் ஒரு பிரியாணியை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. பிரியாணி அப்படியே லெக் பீஸு அப்படி இப்படின்னு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உணவை நீங்கள் அப்படி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி பெண் விஷயத்துலேயும் அப்படி தான். பெண்கிறவ கொஞ்சம் வெறுப்பை தரணும், ஆனால் பெண்ணை சார்ந்து தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். அதுதான் வாழ்க்கை முறையே அதுவாக தான் இருக்குது. வேறு அதற்கு மாற்றாக நீங்கள் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. வேறு மாதிரியான எந்த ஒரு வாழ்க்கை முறையும் சிறப்பாக இருக்காது. இப்போ இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பெண்ணிற்கு மாற்றாக, அதாவது பெண்ணை விட வேறு ஏதாவது இன்பம் தருமா அப்படிங்கிற ஒரு தேடலில் உருவான உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். இல்லை இப்போ பிரம்மச்சரியம், துறவு வாழ்க்கை, கல்யாணமே பண்ணிக்காமல், உடலுறவே பண்ணிக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதில் நீங்கள் உங்கள் தொழிலை முழுக்க நேசிங்க, அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் இதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி தான். குடும்பம், பெண்கள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு பெண்களுக்கு மாற்றாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி ஓடிய உலகம்தான் தற்போது அப்படி தேடி ஓடி உருவாக்கப்பட்ட உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். ஆனால் மனித இனம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் பெண்ணிற்கு மாற்றாக நீங்கள் வேறு எதை தேடி ஓடி நீங்கள் போனாலும் அது ஆபத்தும் அழிவுமாக தான் இருக்குமே தவிர அதில் மகிழ்ச்சி இருக்காது, இன்பம் இருக்காது. அதோடெல்லாம் ஒப்பிடும்போது பெண்களுடைய வாழ்க்கை இனிமையாக தான் இருக்குது, எளிமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, அர்த்தமுள்ளதாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்குது. அதாவது எதோடெல்லாம் ஒப்பிடும்போது நீ பெண்களுக்கு மாற்றாக வேற ஒரு வாழ்க்கை, பெண்களை சார்ந்திருந்து பெண்களுடைய குடும்ப அமைப்பிற்கு உதவியாக இருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு மாற்றாக நீங்கள் வேறு எதை நீங்கள் தேடி போனாலும் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்குது. நீங்கள் உங்கள் தொழிலையே கட்டிக்கிட்டு அழுதாலும், கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் பெண்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தொழிலையே கட்டிக்கிட்டு அழுதாலும் அழுகிற வாழ்க்கை. அதே மாதிரி எனக்கு பொம்பளைங்களே வேண்டாம், ஆம்பளையே போதும், ஆம்பளைக்கு ஆம்பளை. அது மாதிரி பொம்பளைங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஆம்பளை வேண்டாம், எனக்கு பொம்பளையே போதும்னு நினைக்கிறதும். ஆக எதிர்பாலினரை நம்ம புறக்கணித்து விட்டு நாம் வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் வாழ்ந்தாலும் அது நமக்கு அர்த்தமில்லாத வாழ்க்கையாகவும், இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை விட அல்லது பெண்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விட கொடூரமானதாக இருக்குது, அழிவை ஏற்படுத்துவதாக இருக்கிறது, அர்த்தமில்லாததாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இல்லை, நோய்களை தருகிற வாழ்க்கையாகவும் இருக்குது. அப்போது இதோடெல்லாம் ஒப்பிடும்போது தான் இப்படி பல பரிசோதனைகள் இது அது இயந்திர அறிவியல் உலகம் இது மாதிரியான பரிசோதனை களங்கள் தான். இது பரிசோதனை பல கோணங்களில் செஞ்சு பார்க்குறாங்க. செஞ்சு பார்த்து குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது, பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது தான் சிறந்தது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தான் சிறந்தது, அதுதான் இயற்கையானது, அதுதான் நிரந்தரமானது, வேறு எதுவுமே இதற்கு ஈடு கிடையாது. இதோடு ஒப்பிடும்போது வேறு எல்லாமே துன்பம் நிறைந்தது. அதோடு ஒப்பிடும்போது குடும்ப வாழ்க்கை, பெண்ணை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை பரவாயில்லப்பா அப்படின்னு தான். ஆனால் அந்த பெண்ணை சார்ந்து வாழ்கிறதும் கொஞ்சம் வெறுப்பை தான் தரும். அப்படியே பெண்ணா அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போகிற அளவுக்கு அது என்னென்னா பணம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துடுறான் பாருங்க. பணத்தை கொடுத்துட்டு விபச்சாரிகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு வந்துடுறான் பாருங்க. அவனுக்கு வேணால் பெண்கிறவ பெரிய நாக்க தொங்க போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது பெண்ணுன்னா பெரிய இது, அவள் இல்லைன்னா சொர்க்கம், அது இதுன்னு அளக்கிறதெல்லாம் இந்த ஏதோ பெண்களை பற்றி மிகையாக பேசுகிறது. மிகையாக பேசும்போது தான் என்ன பண்ணுறோம், பெண்ணுன்னா அப்படி தான் போலுக்கு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அப்போ அவளை இயல்பாக வாழ விடுறதே கிடையாது.
அவளை மிகையாக நினச்சிக்கிறது. ஓ அவள் தான் இன்பம், அதுதான் வாழ்க்கை, ஆஹா ஓஹோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது, அப்படின்னா அவளை வெளியே விடாத ஐயா, வீட்டுக்குள்ளே முடக்கு, அவள் ஏதோ பெருசுங்கிறாங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்போ அப்படிப்பட்டவளை எப்படியா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க, வீட்டுக்குள்ளே முடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே நம்ம அவளை வச்சு இது அனுபவிக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு மிகையாக நினைக்கிறது. இயல்பாக பெண்கிறவன் அப்படி இன்பத்தை அள்ளி அள்ளி தருகிறவள் அப்படின்லாம் வேறு வழி இல்லை. ஆண் பெண்ணு தான் சேர்ந்து தான் வளரணும், வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. வேறு எந்த ஆப்ஷனை விட இது நல்லாயிருக்கு, இது பெட்டர். வேறு எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது, அழிவை தரும், ஆபத்தானது, பாதுகாப்பு இல்லாதது, அர்த்தம் இல்லாதது, மகிழ்ச்சி இல்லாதது, இனிமை இல்லாதது, போர் அடிக்கும். இது இயற்கையானது, நல்லா இருக்குது, இது ஓகே இயற்கை. இதை விட்டு இது அதோடலாம் ஒப்பிடும்போது இது பெட்டர், இது அர்த்தமுள்ளதாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, ஒரு அன்பு நிறைந்ததாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மற்றதோடு ஒப்பிடும்போது, அவ்வளோதான். ஆனால் பெண்ணும் கொஞ்சம் வெறுப்பை தான் தரணும். ஒரு உணவு இருக்குல்ல, நீங்கள் தினமும் என்ன உணவு சாப்பிட்றீங்க, அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சோதம் ஆப்பம் இடியாப்பம் தோசை பூரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்ற உணவு காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கடலை, பச்சை காய்கறிகள், பழங்கள், இதை சாப்பிட்றீங்கன்னு வச்சு, இதுதான் உங்கள் 3 நேரம் உணவு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்குமா இல்லையா? ஆனால் நீங்கள் இதைத்தான் சாப்பிட்டாகணும், இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டே ஆகணும். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்ல முடியாது. பிடிக்கலைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், பிடிக்கலைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் உடம்புக்கு தெம்பு, ஓடி ஆடி விளையாட முடியும், ஓடி ஆடி டான்ஸ் ஆட முடியும், உழைக்க முடியும், குனிஞ்சு நிமிந்து உழைக்க முடியும். முதுமையிலும் கூட நம்ம தெம்பாக இருக்க முடியும். இல்லைன்னா இது ஒரு போட்டி. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 60 வயசில் நீங்கள் இதெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, எனக்கு வெறுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, 60 வயசில் நீங்கள் ஓஞ்சிருவீங்க. உங்களால் உங்கள் இடுப்பு வளையாது, நிமிராது, குனிஞ்சிக்கிட்டே நடப்பீங்க, இடுப்பு வளையாது, உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, அந்த மாதிரி நிலைமை ஆகிடும். அப்போது உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட போட்டியாளர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழிகள், அவங்க நல்லா சாப்பிட்ருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டு நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அவங்களே மாதிரி காய்கறி பொரியல் அல்லது கூட்டு, காய்கறி கூட்டு, பழங்கள், பச்சை காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட கடலை அல்லது பச்சை கடலை, பச்சை கிழங்கு அல்லது வேக வைக்கப்பட்ட கிழங்கு, முட்டை, பால், இப்படின்னு ஏதாவது கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் நீங்கள். இது உங்களை அப்படியே நாக்கை தொங்க போட்டு இழுக்காது, உங்களை இந்த பிரியாணி மாதிரி உங்களை இழுக்காது. இது கஷ்டப்படணும். நீங்கள் இப்போ உணர்ந்து அறிவோடு இதை பண்ணணும். அறிவு இருந்தால் தான் இதை சாப்பிட முடியும். இது சாப்பிட்டாகணும், அந்த பொறுப்பு, அது நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு அக்கறை கவலை, இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும்ப்பா, பிடிக்கலைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். மாடு புல்லை நீங்கள் அது என்ன நாக்கை தொங்கி இழுக்க வச்சு அந்த புல் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், தெம்புவோடு வாழ முடியும். அதுக்காக தான் அது சாப்பிடுது. அதே மாதிரி மனப்பான்மையில் தான் நம்ம சாப்பாடை சாப்பிட்ணும். நாம் என்னடான்னா அப்படியே நெய் ஊற்றி தோசை, இட்லிக்கு 7 வகையான சட்னி, சாம்பார், பருப்பு, வத்த குழம்பு, மணக்க எவ்வளோ அப்படியே இழுக்குது, அப்படியே அடிக்டடு, எல்லோரும் அடிக்டு. 3 வேளை என் வயிற்றையும் பொட்டச்சிக்கிட்டு போகுது, வெளியே வராத குறை தான். இன்னும் ஒரு கூட்டம் இருக்காங்க, 1-2 பேர் இருக்காங்க, சாப்பிட்றதுல போட்டி. ஒரே 7 பிரியாணியை ஒரே டைமில் சாப்பிட்ருவார் அவர். அந்த மாதிரி சாப்பிட்றதுலே அவங்க கில்லாடிகள், சாப்பிட்றதா அவங்க தொழிலே. கிட்டத்தட்ட 60 இட்லி. ஓ செம சூப்பர். அப்படி தான் ஒரே சாப்பாடு தான். அப்படி லெக் பீஸு, கோழிக்கறி, ஆட்டுக்கறி ஒரே டைமில் 10 பிளேட்டு. இந்த மாதிரி 1-2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் சாப்பாடு, இதுதான வாழ்க்கை, எனக்கு எந்த நோயும் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ மக்களுக்கு அதை பார்த்து ஆசை வருது. ஓ இதுதான் போல் வாழ்க்கையை அனுபவிக்கிற வழி, இதுதான் போலுக்கு. இது எப்படின்னா கஞ்சா எடுக்கிறவங்க சொன்ன மாதிரி இருக்குது. கஞ்சா தான் ஏன் வாழ்க்கை. தண்ணி அடிக்கிறவன் சாதா குடிகாரன் இருக்கான்ல, தண்ணி அடித்து பாரு, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் டெய்லி சரக்கு அடிப்பேன், என்ஜாய் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. இதுக்கு வித்தியாசமே கிடையாது. ஆக இதெல்லாம் போதைக்கு அடிமையாகிட்டாங்க. உணவையே போதையாக்கிட்டாங்க, போதையவே உணவாக்கிட்டாங்க. அதனால் எது உண்மையான உணவுனா நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் இனிப்பாக, அது ரொம்ப இனிப்பு, அது கொஞ்சமாக சாப்பிடு. கஷ்டமாக இருக்கணும், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்றத பார்த்தாலே மற்றவங்க எப்படி இதை சாப்பிட்றாங்கன்னு வியந்து போகணும். நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டா யாரும் வியந்து போக மாட்டாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பொறாமப்படுவாங்க.
அல்லது வியந்து பிரியாணி சாப்பிட்டா அவங்க வியந்தெல்லாம் போக மாட்டாங்க. நீ ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஓகே பசிக்க சாப்பிட்றாரு போலுக்கு அப்படின்ட்டு, நீங்கள் 2 பிரியாணி சாப்பிட்டா சாப்பாட்டு ராமனாக இருப்பான் உங்களுக்கு, சரியான சாப்பாட்டு ராமன், சாப்பாட்டு அடிமையாக இருப்பான் உங்களுக்கு. அது மாதிரி தான் நிறைய பேர் டெய்லி சோறு வத்த குழம்பெல்லாம் போட்டு உருட்டி உருட்டி உள்ளே தள்ளுறாங்க. அப்படியே அந்தளவுக்கு போதை. ஐயோ, அதனால் சாப்பாடுன்னா இது கிடையாது உண்மையிலே, இதெல்லாம் போதைங்க, மலிவு, ஆபாசம், சாப்பாட்டு ஆபாசம். ஆபாசங்கிறது எப்படி மோசமானதோ, விபச்சாரம் விடுதி அதை தேடி ஓடுற மாதிரி தான் இது. தேடி ஓடுகிற ஆண்கள் எவ்வளோ மோசமானவர்களோ, விபச்சார விடுதிகளை தேடி ஓடுகிற ஆண்கள், அப்படி தேடி ஓடுகிற ஆண்களை எதிர்நோக்கி இருக்கிற பெண்கள் எவ்வளோ மோசமானவங்களோ, அது மாதிரி தான் இந்த சாப்பாடும் அப்படி தான். இந்த சோறு, பூரி, பொங்கல், இடியாப்பம், நூடுல்ஸு, பிரியாணி, பழைய சாதம், இதெல்லாம் அப்படிப்பட்டது தான். அப்போ நம்ம சாப்பாடை மேம்படுத்தணும். ஒரு ஒரு உடற்பயிற்சி கூட ஒரு ஆண் அழகன்லாம் அவங்களுடைய உணவு முறையை கவனித்து பாருங்கள். ஆனால் அவங்களே என்ன தப்பு இருக்குனாக்கா, கோழிக்கறி சாப்பிடுவாங்க, அது மாதிரி சாப்பிடக்கூடாது. மாமிச உணவு சாப்பிடவே கூடாது. முட்டை சாப்பிட்லாம், முட்டை நீங்கள் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், ஆனால் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டையை எல்லோரும் உடைப்பாங்க, எல்லோரும் உடைச்சி ஆம்லேட் போடுவாங்க. யாரும் எனக்கு முட்டை உடைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கோழியை கொடுங்க, முட்டை உடைக்கிற எல்லாத்தையும் ஒரு கோழியை கொடுங்க, இதை கொல்லுங்க அப்படின்னு தலையை திரி கொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்கள், யாரும் கொல்ல மாட்டாங்க. ஐயோ வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் முட்டையை உடைக்கும் போது நமக்கு பரிதாப உணர்ச்சி வருவதில்லை. அதனால தான் அது மனித உணவுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு. ஆனால் அது மனித உணவாக, அது செரிமானத்திற்கு உகந்ததா, அது வேறு விஷயம். அது இன்னொரு பஞ்சாயத்து. அது முட்டை முட்டையும் பாலும் மனித உணவா, மனித உயிர்களின் உணவா இல்லையா என்பது இன்னொரு பஞ்சாயத்து. அதாவது அதை நம்ம வேறொரு தளத்தில் வச்சு பேசுவோம், வேறொரு வீடியோவில் பேசுவோம். ஆனால் நம்முடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். சாப்பிட்றது கஷ்டம். எப்படி கஷ்டம்னா, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணவை நீங்கள் தான் சமைப்பீங்க. அதுவே ஒரு கஷ்டம், அதுக்கே பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ பட்னியாக கூட கிடக்கலாம் போலுக்கு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடணுமா, அதுக்கு நம்ம பட்னியாகவே கிடக்கலாம் போலுக்கு. அதாவது என்ன சாப்பிட போகிறீங்க, காய்கறி பொரியல். இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி சமைக்கிறீங்கன்னா கூட ஒரு ஆர்வம் வரலாம், பிரியாணி சமைக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வரலாம். அல்லது சிக்கன் பீஸ் வாங்கிட்டு மசாலாவில் தடவி பொரித்து எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆர்வம் வரும், ஒரே ஆர்வமாக இருக்கும். எப்படா பொரித்து எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரே ஆர்வமாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பச்சை காய்கறி, பழங்கள், வேக வைக்கப்பட்ட சுண்டல், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் இந்த மாதிரி கீரைகள், கீரை பொரியல், பச்சை கீரை, இந்த மாதிரி தான். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் லட்டு, திருப்பதி லட்டு, எல்லாத்துக்கும் பிடிச்ச திருப்பதி லட்டு, அல்வா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதற்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாமல் இன்னொரு உணவு இருக்குல்ல, நான் சொல்கிற உணவு காய்கறி பொரியல்னு சொல்லிட்டு, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மீதி என்ன உணவு வேணாலும் சாப்பிடலாம். மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. மாமிசத்தை சாப்பிட்டா மனசு கெட்டு போயிடும். ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த மனிதத்தன்மை கெட்டு போயிடும். உயிர்களை கொன்று சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு மனிதத்தன்மை கெட்டு போயிடும். நமக்கு இருக்கிற அந்த ஒரு உயிர்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை, அன்பு, பாசம், அது அந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் எது உணவுன்னு நான் சொன்னது, காய்கறி பொரியல், கடலை, இந்த மாதிரி சொன்னால, கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்படாத கிழங்கு, கீரைகள், இந்த மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் உங்களை இழுக்காது. நீங்களாக உணர்ந்து சாப்பிட்ணும், நீங்களாக உங்கள் பொறுப்பை உணர்ந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டே ஆகணும், பசிக்கலை இருந்தாலும் சாப்பிட்டாகணும், பட்னியாக கிடக்கக்கூடாது, சாப்பிட்டாகணும், உடம்பு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றது தான், அதான் சாப்பாடு அப்படின்னு பொறுப்பு. சும்மா அப்படியே என்னால் நாக்கை கட்டுப்படுத்த முடியல, கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணியோடு முடிச்சுக்கிட்டேன், விட்டா நான் 2-3 பிரியாணி சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற, எனக்கு கிடைச்சதே என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு பிரியாணி தாங்க வாங்க முடியும், அதனால் இத்தோடு முடிச்சுக்கிட்டேன், இத்தோடு என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன்ற மாதிரி இத்தோடு முடிச்சுக்கிட்டேன் ஒரு பிரியாணியோட. நான் மட்டும் பணக்காரனாக இருந்தால் இன்னும் 2 பிரியாணி ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடுவேன் அப்படின்றது. அது பேர் உணவே கிடையாது, அது போதை மருந்து. எது உணவு நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடணும், அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படணும். அப்போது அதை சாப்பிட அது ஒரு உழைக்கிற மாதிரி தான். உடற்பயிற்சி செய்கிறது எப்படி கஷ்டமாக இருக்குது, அப்போ உடற்பயிற்சி செஞ்சால் உங்கள் மனசு வலிமையாகுமா, ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டா உங்கள் மனசும் வலிமையாகணும், உங்கள் உடம்பும் வலிமையாகணும்.
ஏன்னா அது கஷ்டமான வேலையை செஞ்சால் அவங்க மனது உறுதி அடையும். உணவு உண்பது என்பது ஒரு கஷ்டமாக இருக்கணும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும். நான்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன் தெரியுமா, அப்படி சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை வருதா? யாராவது நான் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவேன், அந்த உணவை சாப்பிட்றதுக்கே பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் என் வயிற்றை நிரப்பிடுவேன். என் வயிற்றை நிரப்புறது ஒரு குறிக்கோளாக இருக்கணும். வயிறு ஃபுல்லாக வச்சுக்கணும், வயிற்றை ஃபுல்லாக எப்போதும் வச்சுக்கணும். காலையில் ஆனால் நம்ம வேலைக்கு போகிறோம் லேட்டாக 11 மணிக்கு தான் நம்ம அதை சாப்பிடணும். 11 மணி வரைக்கும் திரவ உணவு தான் சாப்பிடணும். 11 மணிக்கு பிறகு தான் திட உணவு சாப்பிடணும். ஏன்னா பசியோடு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். வேலைங்கிறது எதுக்கு? சாப்பாட்டுக்காக தான். அப்போது நாம் வேலை செய்யும்போது நம்ம பசியோடு இருக்கணும். அதான் உணர்வுபூர்வமான வேலை. அப்படி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு போய் வேலை செஞ்சிங்கன்னு வச்சுங்க, அது என்னென்னா, அது ஒன்று சொல்லுவாங்களே, நீங்கள் உங்களுக்கு போக மீதமுள்ள இட்லி மற்றவங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு போக மீதமுள்ள உணவு இருக்குல்ல, அது மற்றவங்களுடையது. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் வேலை செஞ்சிங்கன்னா அந்த வேலை உங்களுடையது அல்ல, மற்றவங்களுடையது அந்த வேலையின் பலன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் வேலை செய்கிறீங்க. அதனால் பசியோடு வேலை செய்யுங்க. பசி இல்லாமல் சாப்பிட்டு விட்டு போய் வேலை செய்யாதீங்க, அது குற்றம். அதனால் உணவுன்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டமாக இருக்கணும் சாப்பிட. நீங்கள் முட்டை இருக்குல்ல, ஒரு முட்டை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றீங்க பாருங்கள், அதுதான் சாப்பாடு. எனக்கு இன்றைக்கி பிரியாணி பிடிக்கல, ஃப்ரைட் ரைஸு. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸா, நாளைக்கு வேறு, நாளைக்கு சிக்கன் கபாப். இந்த மாதிரி விருப்பங்களில் போய் பயணிக்கக்கூடாது. இந்த உங்கள் விருப்பத்தை வச்சுக்கிட்டு தேடக்கூடாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது என்னை எது இழுக்குதுன்னு பார்க்குறது. இன்றைக்கி என்ன பிரியாணி இழுக்குது, என்ன நிறைய இன்றைக்கி இழுக்குது, அதனால் இன்றைக்கி பிரியாணிக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுக்குறேன். என்னை கவர்ந்து எடுக்கிற உணவுகள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆனால் நான் பிரியாணி என்ன கவர்ந்து எடுக்குது, அதனால் பிரியாணி சாப்பிட்றேன். நாளைக்கு அந்த வாய்ப்பை நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் கொடுப்பேன். அடுத்த நாள் திரும்பவும் பிரியாணிக்கு. ஏன்னா பிரியாணி என்ன ரொம்ப இழுக்குது, என்னால் முடியலை, அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால் நான் அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரியாணி. என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு டெய்லி பிரியாணி தான். ஏன்னா பிரியாணி டெய்லி என்ன அந்த அளவுக்கு இழுக்குது. உங்களை இழுக்கிற உணவு வேண்டாம். நீங்கள் அந்த உணவை இழுக்கணும். உங்களை இழுக்கின்ற உணவு தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு இழுக்கணும் ஒரு உணவை. நீங்கள் அதை தேடணும், அதை தேடி போகணும். அது உங்களை இழுக்கக்கூடாது, நீங்கள் தான் போகணும். நீங்கள் தான் அந்த உணவை தேடி போகணுமே தவிர உணவு உங்களை இழுக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு நடக்கணும். நீங்கள் தேடி போகிற உணவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பிரியாணியெல்லாம் நீங்கள் தேடி போகிற உணவே கிடையாது. உங்களுக்கு வரும், உங்கள் டேபிளுக்கு வரும். ஹோட்டல் போவீங்க, அது உங்கள் டேபிளுக்கு வந்துடும். உங்கள் வீட்டுக்கு போவீங்க, வீட்டில் உள்ள பெண்கள் உங்களுக்கு சமைச்சு உங்களுக்கு டேபிளில் வச்சுருவாங்க. காலையில் தோசை, மதியம் இட்லி, பூரி, என்ன வேணாலும் உங்கள் வாயில் கொண்டு வச்சுருவாங்க. உங்கள் டேபிளில் உங்கள் கையில் உங்களுக்கு ஊட்டியே விட்ருவாங்க. இது உங்களை தேடி வருது. நீங்கள் தேடி போகணும். உணவு என்பது நீங்கள் தேடி போகணும். அது உங்களை உழைக்க சொல்ல வேண்டும், சமைக்க சொல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் இது மேலே ஏன் மக்கள் இதுக்கு அடிமையாக கிடக்குறாங்க? இன்னொன்று, இது நீங்கள் சமைக்கவே தேவையில்லை. யாரோ ஒருத்தர் பெண்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு மற்ற குடும்பத்தில் உள்ளவர்களை அடிமையாக்குவதற்காக சமைத்த உணவை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சமைச்சு போடுறாங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவங்களை தனக்கு அடிமையாக்க முயற்சிக்கிறார்கள். தனக்கு உதவியாக இருப்பதற்கு தான் பெண்கள் விரும்பணும். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தில் உள்ள தன்னை தவிர மற்றவர்களை தனக்கு அடிமையாக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆயுதமாக சமைத்த உணவுகளை அவங்க கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இதில் ஒரு தேடலே இல்லை. நீங்கள் போனீங்கன்னா, டேபிளுக்கு போனீங்கன்னா சாப்பாடு வந்துடுது. வீட்டில் போனால் சாப்பாடு உங்களை தேடி வந்துடுது. அவங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததை உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன இருக்கும் இன்றைக்கின்னு எதிர்பார்க்குறீங்க, அதை விட அவங்க பல மடங்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி, உங்களை அசத்துற மாதிரி ஒரு உணவை சமைச்சு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உணவு என்பது நீங்கள் தேடி போகிறதா இருக்கணும். உணவை தேடி நீங்கள் போகணும். பிற உயிரினங்களை பாருங்கள், அது உணவை தேடி போகுதா இல்லையா? மாடெல்லாம் புல்லை தேடி போகுது, ஆடு உணவை தேடி போகுது. எல்லா உயிரினங்களும் உணவை தேடுது. நாம் மட்டும் என்ன பண்ணுறோம்? தேட விரும்பலை. அது நம்மளை தேடி வரணும். அதுக்கு தான் இந்த அடிமைத்தனம். எதுக்கு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, உணவு எல்லாம் நம்மளை தேடி வரணும், பெண்கள்லாம் நம்மளை தேடி வரணும், எப்பவும் தயாராக இருக்கணும்.
அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. நம்ம விருப்பத்துக்கு எப்போதும் அவள் வந்து தயாராகவே இருக்கணும். அதுமாதிரி உணவும் தயாராக இருக்கணும். உணவு, பெண், இந்த ரெண்டும் நமது விருப்பத்திற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விபச்சாரம் என்கிற நடைமுறையெல்லாம் அதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்படுது. உணவை நாம் எப்படி தேடி போகிறது? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் உணவை தேடி போகணுமா? அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் தேடி சமைக்கணும். இன்றைக்கி என்ன சமைக்கணும்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான உணவை இன்றைக்கி தேடணும். இன்றைக்கி என்ன சமைக்கிறது? மார்க்கெட்டில் போய் வாங்குங்க, கடையில் போய் தேடுங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம், என்ன காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தேடணும். அந்த மாதிரி தேடி பார்த்து ஒரு நாளைக்கு வாங்கினதை 2-3 நாள் கூட வச்சுக்கோங்க. அல்லது நிறைய காய்கறிகள், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், இன்றைக்கி காலைக்கு உணவு என்ன, மதியான உணவாக நம்ம என்ன சாப்பிட்லாம், இரவு உணவாக நம்ம என்ன சாப்பிட்லாம், இதுதான் தேடல். புரியுதுங்களா? அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் தேடி போய் சமைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். இன்றைக்கி என்ன சமைக்கலாம், அடுத்த வேளை என்ன சமைக்கலாம், அந்த தேடல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த திட்டமிடல், மனசுக்குள்ளே நிகழ்கிற அந்த திட்டமிடல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது இல்லாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. திட்டமிடலும் இல்லை, தேடலும் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும், என்ன சமைக்கணும், எந்த திட்டமிடலும் இல்லை, தேடலும் இல்லை. ஆனால் அவங்கள தேடி எல்லாம் வந்துடுது. அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்க. அதை மனசு உழைக்கணும், திட்டமிடணும். அது வந்து மனதின் உழைப்பு. அது அப்புறம் தேடணும். அது உடம்பின், அதுவும் தேடல் தான், மனசுக்குள்ளே ஒரு தேடல். அப்புறம் உடம்பும் போய் தேடி உழைச்சி சமைச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ வந்து ஆனால் என்ன பண்ணுறாங்க, இது தேடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு. ஏன் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னா, அது வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரியான மலிவான உணவுகள் தான் இவங்களுக்கு வந்து அந்த தேடலுங்கிறது இல்லாமல். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இது எப்படி பலவீனமானதோ, இந்த இட்லி, பூரி, பொங்கல் மீது அந்த மாதிரியான ஒரு மலிவான உணவு மீது ஒரு பலவீனம் இருக்குல்ல, அதே மாதிரி இன்னொரு பலவீனமும் இருக்குது. அது என்னென்னா, சமைக்கவே கூடாது, நமக்கு சமைச்சு தரணும். இது எவ்வளோ பாருங்கள், இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. யாராவது ஒருத்தர் சமைச்சு தரணும், இவர் சமைக்கவே மாட்டார். அதே மாதிரி இருக்குது, அதே மாதிரியான இது எவ்வளோ சுகமாக நினைக்கிறாங்களோ, இது ஒரு சுகமாக நினைக்கிறாங்க. நமக்கு வேலைக்கு சாப்பாடு டேபிளில் வந்துடும்பா, ஆக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அதே மாதிரி தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குதுல்ல, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இட்லி, பூரி, பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது, பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, பழைய சாதம் அது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த நான் வந்து எந்த சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் பொண்டாட்டி வந்து வீட்டில் சமைச்சு என் டேபிளில் எடுத்து வச்சுருவா. வேலைக்கு பெட் காஃபி, நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னை காலைல எழுப்பி எனக்கு காஃபி கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்களே. இது ரெண்டும் ஒன்று. இந்த சோம்பேறித்தனமும் இந்த இட்லி பூரியோட சுவையும் ஒன்று. அடிமைத்தனமும் பிரியாணியோட சுவையும் ஒன்று. பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதுபோல் அடிமைத்தனமும் டேஸ்ட்டுங்கிறாங்க. அடிமைத்தனமும் டேஸ்ட்டு, அடிமை டேஸ்ட், அடிமை சுவை, அடிமைத்தனம் எனும் சுவை. பிரியாணி எப்படி சுவையாக இருக்குது, அதே மாதிரி தான் இந்த அடிமைத்தனமும் சுவை. அடிமைத்தனத்துக்கு அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க. காலையில் நினச்சோன்னே டீ நல்லா இல்லைன்னா ஒரு சொருன்னு கோவம் வரும். காலைல இட்லி வேலைக்கு சரியான நேரத்தில் வரல, இன்னும் கோவம் வரும். அது வந்து அடிமைத்தனத்தை பாதுகாக்கின்ற கோபம் அது. ஆக வந்து இந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பிரியாணியை போல் சுவையானது, அல்வாவை போல் சுவையானது, திருப்பதி லட்டை போல் சுவையானது இந்த அடிமைத்தனம் என்பது. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உன்னை தேடி வருங்க. அந்த மாதிரி, அதாவது அந்த காலத்தில் யார் அங்கே அப்படின்னொன்னே ராஜா வாழ்க்கை, யார் அங்கே அப்படின்னொன்னே சொல்லுங்கள் மன்னா அப்படின்னொன்னே உடனே அவர் வந்து எனக்கு இன்று இது வேணும் அது வேணும் பாரு, உத்தரவு மன்னான்னு போய் எடுத்துகிட்டு வருவாங்களா. அதே வாழ்க்கை தான் அன்னைக்கிலேருந்து இன்னை வரைக்கும். இன்றைக்கி என்னென்னா இது எல்லா வீட்லேயும் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, இது மாதிரி நாமளும் வாழணும், யார் அங்கே அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆள் வரணும், வந்து என்னன்னு கேட்கணும், எல்லாம் கொடுக்கணும். அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறான், இது வீட்டில் உள்ள பெண்களை அடிமைப்படுத்திடுறாங்க. பெண்களை அடிமைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் இந்த அரண்மனையில் வாழ்கிற ராஜா மாதிரி யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சம்பவம் நடக்குது. யார் அங்கேன்னு சொல்லவே வேண்டாம். இவர் எந்திரிச்சா போதும், எப்படா எந்திப்பாருன்னு காத்துட்ருப்பாங்க. எந்திரிச்ச உடனே டீயை முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. டீ, காஃபி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க, குளிச்சுட்டு வாங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு டிஃபன் சூடாக இருக்குது, போய் குளிச்சுட்டு வாங்க. ஏங்க என்னங்க, இந்தாங்க மத்தியானத்துக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு இந்தாங்க அப்படின்றது. இல்லை நீங்கள் போங்க நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றது. அந்த மாதிரி
இந்த இந்த மாதிரி சும்மாவே இருந்தால் எல்லாமே தேடி வருது பாருங்கள், இதுதான் அடிமைத்தனம், சோம்பேறித்தனம். அப்புறம் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து அது ஒரு அடிமைத்தனங்கிறதுனால அந்த சோம்பேறித்தனம் ஏற்பட்டுருது. அப்போது இந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னா பிரியாணியை போன்று சுவையானது. பிரியாணியும் சுவையும் அது அடிமைத்தனமும் அவ்வளோ ஒன்று. அப்போ நீங்கள் வந்து அடிமைத்தனத்துக்கும் பிரியாணிக்கு எப்படி அடிக்ட் ஆகி கிடக்குறீங்களோ அது மாதிரி அடிமைத்தனத்துலேயும் அடிக்ட் ஆகி கிடக்குறீங்க, அடிமையாகிட்டீங்க. அதனால் இது ஒரு குற்றம் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்ணுன்னா நீங்கள் பிரியாணியெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான பிரியாணி அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த பிரியாணி மீது உங்களுக்கு இருக்கிற ஆசைங்கிறதே அடிமைத்தனத்தினால் ஏற்பட்டது தான். மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்தினால் ஏற்பட்ட ஒரு தண்டனை தான். நீங்கள் வந்து ஒரு காய்கறி பொரியலையும் காய்கறி கூட்டையும் சமைக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்தலை, பிரியாணியை சமைப்பதற்காகத்தான். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க, நீ காய்கறி பொரியலை போய் சாப்பிட சொல்கிற, பிரியாணியை சமைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தரை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை பேர். நீ காய்கறி பொரியலையும் வேக வைக்கப்பட்ட கிழங்கையும் பச்சை காய்கறிகளையும் சாப்பிட சொல்கிறிய, அப்போ நான் இவங்கள எவ்வளோ தூரம் அடிமைப்படுத்தி வச்சுருக்கேன்னு அதுக்கு ஒரு மரியாதையே இல்லை. அடிமைத்தனத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கியா? அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களை வச்சு பிரியாணியை சமைச்சு போடுங்க, இட்லி தோசையை சுட்டு போடுங்க, அப்போ தான் அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு மரியாதை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் விட்டிங்கன்னா அடிமைத்தனத்துக்கு மதிப்பு இல்லை, அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அடிமைத்தனத்தை விரும்பாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அடிமை உணவுகளை சாப்பிடக்கூடாது. அடிமைகளின் உணவுகள் அது எது? இட்லி, பூரி, பொங்கல், பழைய சாதம், வத்த குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், பஜ்ஜி, சமோசா, பரோட்டா, பூரி, தோசை, இதெல்லாம் இன்னும் அடிமைகளின் உணவுகள், அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுகள். இதிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டாலே போதும். நான் என்னென்ன உணவெல்லாம் அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுன்னு நான் சொன்னனோ அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்கனாலே உங்களுடைய இன்னொரு உணவு ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்கள் எதைத்தான் சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா நாங்கள் அப்புறம் எதைத்தான் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. நீங்கள் முதல்ல இதை நிறுத்தினா தான் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதை சாப்பிட்டுக்கிட்டே அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் எதை சாப்பிடணுமோ அந்த உணவுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியணுமா? அப்போ நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை நிறுத்துங்கள், சாப்பிடுவதை நிறுத்துங்கள். சாப்பிடக்கூடாத உணவுகளை நிறுத்துங்கள், போதை உணவுகளை, அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை, அடிமைகளின் உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களுக்கு வந்து சுதந்திரமான உணவுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட வேண்டிய சுதந்திரமான உணவுகளை, அடிமைத்தனத்தை அடித்து நொறுக்குகிற உணவுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நான் சொல்கிறேன்ல, அந்த காய்கறி பொரியல், பச்சை கீரை அல்லது இப்போ வேக வைக்கப்பட்ட கிழங்கு அல்லது உப்பு போட்டு சமைச்ச கீரை பொரியல், இந்த மாதிரி இதெல்லாம் சுதந்திரத்தை ஏற்படுத்துகிற உணவுகள். சுதந்திரத்தை ஏற்படுத்துகிற உணவுகள், அடிமைத்தனத்தை வீழ்த்துகிற உணவுகள், அடித்து வீழ்த்துகிற உணவுகள். அதுலேயும் இந்த பச்சை காய்கறி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் பச்சை காய்கறி சாப்பிட்றீங்களோ அது கொஞ்சம் நெஞ்ச அடிமைத்தனத்தையும் அடித்து வீழ்த்திடும், தெரிச்சு ஓடும். அடிமைத்தனமே ஐயோ வேண்டாம் என்ன விட்டுருங்க சாமி அப்படின்னு ஓடும். அந்த மாதிரி அடிமைத்தனத்தை வீழ்த்துகிற உணவுகள் அது பச்சை காய்கறிகள்லாம், பழங்கள். அதனால் ஒரு 50% பச்சை காய்கறிகள், பழங்கள், கடலைகள், அது மாதிரி பச்சையாக கொஞ்சம் சாப்பிடுங்க. மீதி 50% அவிச்சது, வறுத்தது, அந்த மாதிரி சாப்பிடுங்க. உப்பு போட்டு கூட சமைச்சு சாப்பிடுங்க. காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கடலை, முட்டை, அந்த மாதிரி சாப்பிடுங்க. இதெல்லாம் அடிமைத்தனத்தை வீழ்த்துக்கிற உணவுகள். நீங்கள் உங்கள் உணவை நீங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. எப்போவுமே கஷ்டப்பட்டு சமைக்காதீங்க. அது அடிமைகளின் உணவு சமைக்கின்ற நடைமுறை, அடிமைத்தனமான உணவு முறை. அது கஷ்டப்பட்டு சமைக்கிறதுங்கிறது வந்து உங்களை பார்த்தா மற்றவங்க கற்றுக்கணும். இவ்வளோ தானா, நீங்கள் மட்டும் செஞ்சால் போதும். அது முதல்ல நாம் வாழ்கிறதுங்க வந்து நமக்கு மட்டும், நம்ம வாழ்க்கையை பார்த்தே 4 பேர் கற்றுக்கணும். அதுதான் நல்ல வாழ்க்கை, ஒரு சரியான பிரச்சாரம். அதுதான் உங்கள் வாழ்க்கையை பார்த்தே 4 பேர் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள், கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழாதீங்க. நீங்கள் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களை பார்த்து கெட்ட விஷயத்தை கற்றுக்குறீங்க, நீங்கள் கெட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குற வாழ்க்கையை வாழணும். நம்ம சொல்ல தேவையில்லை, நம்மளை பார்த்தே கற்றுக்கணும். நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தே கற்றுக்கணும். சொல்கிறத யாரும் கற்றுக்க மாட்டாங்க. சொல்கிறத விட செயலில் தான் கற்றுக்கொள்வார்கள். செயல்தான் நிஜம். சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள அந்த தொடர்பு அப்படி இருக்கும்போது செயல்தான் நிஜம்.
அதனால் செயலை பார்த்து தான் கற்றுக்கோங்க. நீ சொல்கிறத விட செயலுக்கு அதிக சக்தி இருக்குது. பலரது அதாவது விமர்சிக்கவே முடியாது, சொல்லக்கூட விமர்சிச்சிடலாம். ஆனால் நீங்கள் செயலில் நிரூபிச்சுட்டே இருக்கணும். அது விமர்சனத்தை எல்லாம் நொறிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கருத்தின்படி செயல்பட்டு கொண்டே இருங்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அதை செயல்படுத்திக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் கருத்தை முன்வைப்பதற்கான சரியான நடைமுறை. உங்கள் கொள்கையை முன்வைப்பதற்கான சரியான நடைமுறைங்கிறது அந்த கொள்கைப்படி வாழ்வது தான், அந்த கருத்துப்படி வாழ்வது தான். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தோத்துக்கிட்டே போவீங்க. செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா செய்கிறதுக்கே நேரங்க பத்தலை. அதனால் சொல்கிறத வந்து எங்கே சொல்லணுன்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி சொல்லுங்கள். மேடையில் சொல்லுங்கள். மேடை இல்லாமல் தனியாக இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. யாருக்கிட்டையுமே தனியாக உங்கள் வீட்லேயோ நண்பர்கிட்டையோ உட்காந்து ஏதோ பொழுதுபோக்காக பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள பேசாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இது வந்து பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற, அது போதும் சேருதோ இல்லையோ அந்த நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து தனித்தனியாக உள்ள ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் பேசும்போது என்னென்னா அது அவர்கிட்ட மட்டும்தான் போய் சேரும் ஒரு கருத்து. ஆனால் நீங்கள் வந்து எளிதாக ஒருத்தட்ட நீங்கள் உங்கள் உழைப்பு வந்து நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அது பலருக்கு போய் சேரணும். அதுதான் வந்து நீங்கள் வந்து உங்கள் உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. ஏன் வீடியோ போட்டு ஏன் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், எல்லோரும் ஏன் சொல்கிறாங்க, புத்தகம் ஏன் போடுறாங்கன்னா அந்த கருத்து பலருக்கு போய் சேரணும். நம்முடைய உழைப்பு ஓரிருவருக்கு போய் சேரக்கூடாது. அது நாம் வந்து நம்முடைய உழைப்புக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவமின்மை. அது நம்ம உழைப்பை நாமளே முக்கியமாக நினைக்கல. அதனால தான் நிறைய பேர் லட்சியம் எதுவும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க முக்கியமாக நினைக்கல. நம்முடைய வாழ்க்கையை நாம் முக்கியமாக நினைக்கணும். அதனால் நம்முடைய கருத்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் சொல்கிறோம் அப்படின்னா அது பலருக்கு போய் சேரணும். பல 100 பேருக்கு, பல 1000 பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது. அப்படிங்கும்போது நீ எதுக்கு உன் கருத்தை ஓரிருவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு மேடை போட்டு கூட சொல்லாத. மேடை போட்டு சொன்னால் அதை வந்து மேடை போட்டு சொன்னால் ஒரு 500 பேர் 1000 பேர்த்துக்கு போய் சேரும். மேடையில் உங்களுக்கு நிறைய நேரம்லாம் கிடைக்காது. அல்லது மேடையில் பேசுகிறத நீ வீடியோ பதிவு பண்ணி யூடியூப்பில் போடு, சோஷியல் மீடியாவில் போடு. அது பல 100 பேருக்கோ 1000 பேருக்கோ 1,00,000 பேருக்கு போய் சேரும். 1,00,000 பேருக்கு சேரும்போது அது உன்னுடைய உழைப்பின் மதிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. உன் உழைப்பிற்கு அது நீ கொடுக்குற முக்கியத்துவம் அதில் தெரிகிறது. அதனால் வந்து நம்ம எந்த கருத்தை சொன்னாலும் சும்மா தனிப்பட்ட ஓரிருவருக்கு என்றைக்குமே சொல்லாதீங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், ஓரிருவர் நீங்கள் ஒரு நண்பரை பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையும் வாதம் பண்ணாதீங்க. உங்கள் கொள்கையை விவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் கருத்துக்களை வந்து பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டு அதனால் உங்கள் முக்கியத்துவம், உங்களுடைய கருத்துக்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிரும். உங்கள் உழைப்பு ஓரிருவருக்கு போவோம், அது கூட போகாது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று விமர்சிப்பாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி புத்தகமாகவோ இந்த மாதிரி வீடியோவோ ஏதோ நம்ம கருத்தை நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அது பலருக்கும் போய் சேரும். அதனால் விவாதம் என்பது என்னென்னாக்கா வெளியில் பண்ணக்கூடாது, நமக்குள்ளே பண்ணிக்கணும். நாமளே வந்து ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது, ஒரு சாராக இருக்கக்கூடாது. நாம் வந்து நமக்குள்ளே எல்லாருமே இருக்கணும். ஒருத்தருங்கிறது எப்படிப்பட்டவர்னா அவர்கிட்ட எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த மக்களில் யாரெல்லாம் இருக்கா, எதிராளி இருக்காங்க, நமக்கு எதிராளி இருக்காங்க, அல்லது வந்து அறிவாளி இருக்காங்க, பேரறிஞர்கள் இருக்காங்க, முட்டாள் இருக்காங்க, அல்லது ஏமாத்துறவங்க எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம ஒரு கருத்தை நம்ம பற்றி நம்ம யோசிக்கும்போது நமக்குள்ளே இவங்க எல்லாருமே இருக்கணும். அப்போ தான் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். அவர் நம்முடைய கருத்துக்கு அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார். நாமளே நமக்குள்ளே ஒரு விவாதத்தை நடத்தி தான் நம்ம ஒரு கருத்தை வெளியில் வைக்கணும். விவாதங்கிறது என்ன, ஒரு விவாதம் வெளியில் பண்ணால் என்ன நடக்கும், பலதரப்பட்ட பேர் வருவாங்க, பலதரப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க, அப்படி தானே. அப்போது நாம் எப்போதுமே பலதரப்பட்ட மனிதர்களின் பிரதிநிதியாக இருக்கணும். நமக்குள்ளே எல்லாருமே இருக்கணும். எல்லாருமே நமக்குள்ளே வந்து முட்டாளும் இருக்கணும், அல்லது எப்படிப்பட்ட ஆட்களும் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ நாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறோன்னா அப்போது அந்த கருத்து நமக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் தாண்டி அது வெளியில் வருதா, வெளிப்படுத்துவதற்கு தகுதியானதாக இருக்கிறதா, இதை நாம் மக்கள் முன்னிலையில் வைக்கலாமா அப்படின்னா அந்த இது வந்து எப்போ வருதுன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த மக்களை பற்றிய கருத்து, இவர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்பார்கள். நாம் ஒரு கருத்தை முன் வச்சா அவங்க அப்படி கேள்வி கேட்பாங்க, இவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்குள்ளே அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதை கடந்து நம்முடைய கருத்து வெளியில் முன்வைக்கப்பட வேண்டும். அவர்களெல்லாம் கடந்து அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எப்படி பதில் சொல்ல வேண்டும், எல்லாத்தையும் விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் கடந்து வெளியில் வந்துடுவீங்க.
விவாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக ஆதிக்க உணர்வோடு முன்வைக்கிறாருன்னா நீங்கள் ஓகே வழி விட்டுக்கோங்க, ஒத்துக்கோங்க, இல்லை அமைதியாக இருங்க, ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. மற்றபடி என்றைக்குமே கருத்து சண்டைகளில் ஈடுபடுறத விட உங்கள் கருத்தை சுதந்திரமாக வச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்கள் கருத்தை உங்களுடைய வேலை உங்கள் கருத்துக்களை முன்வைப்பது தான். அதற்கே உங்களுக்கு நேரம் பத்தலை, எதுக்கு விவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களிடம் ஆயிரம் அளவில்லாமல் கருத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த மக்களுக்கு சொல்கிற கருத்துக்கள், தகவல்கள் அளவில்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை சொல்வதற்கே உங்களுக்கு நேரம் பத்தலை, எதுக்கு விவாதம் பண்ணிகிட்ருக்கீங்க? அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கருத்துக்களை முன்வைக்கணும். அதனால் இந்த வீடியோ எதனால் ஆரம்பிச்சது, ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்முடைய உணவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கஷ்டமாக இருக்கணும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கணும், வெறுப்பாக இருக்கணும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். வெறுப்பாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். மாடு புல்லை திங்குதே, அது விரும்பி சாப்பிடல, அதுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். அந்த புல்லை திங்கிறது அதுக்கு வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு ஆகணுமே. இப்போ சிங்கம் வந்து மானை வேட்டையாடுகிறது, அப்போ அது வெறுப்பாக தான் இருக்கும். என்னடா இதை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டாகணும், அது வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டாகணுமே. நீங்கள் பூனைக்கு டெய்லி சாப்பாடு வச்சு பாருங்கள், அது எலியை வேட்டையாடாது. ஏன்னா எலியை வேட்டையாடி சாப்பிட்றது வெறுப்பான விஷயம். நீங்கள் அதை விட ஒரு மலிவான உணவை அது கொடுக்குறீங்க, அதை சாப்பிட்டு அது வந்து பழகிடுச்சு, சுகமாக இருக்கிறதுக்கு. வேட்டையாடுற அந்த வெறுப்புக்குரிய அந்த செயலை அது வந்து விரும்பவே இல்லை. இப்போ நீங்கள் போடுற சாப்பாட்டுக்கு அது அடிக்ட் ஆகிடுச்சு, அடிமையாயிடுச்சு. அது மாதிரி நாய் கூட இயற்கையாக விட்டால் அது எலிகளை வேட்டையாடும், எதையாவது வேட்டையாடி சாப்பிட்ற குணம் வந்து நாய்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் சாப்பாடு போட்டு வளர்க்கும்போது அது என்ன ஆகுது, அந்த வேட்டையாடுற குணமே அதுக்கு. ஏன்னா வேட்டையாடி உண்பது ஒரு வெறுப்பிற்குரிய செயல், ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். சாப்பாடு நீங்கள் போடலைன்னா அது வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும். அந்த வெறுப்பிற்குரிய செயலை அது செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய உணவு உண்ணுவது என்பது உங்களுக்கு வெறுப்பு வரணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கணும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அது மாதிரி பெண் என்பவள் வெறுப்பிற்குரியவளாக இருக்க வேண்டும், ஆனால் அவளிடம் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. அது நாகரிகம் அல்ல. ஏனென்றால் பெண் என்றால் பெரியவர்கள் என்ற பொருள். மனித வாழ்க்கையின் தலைமை அவர்களிடம்தான் இருக்கிறது. மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிற பொறுப்பு அவர்களிடம்தான் இருக்கிறது. அவர்களிடம் உள்ள வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்தினால் என்னாகும் அப்படின்னா மனித வாழ்க்கை நாசமாக போயிடும். அதனால் வந்து பெண் என்றால் வெறுப்பாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த பெண்ணிற்கு பணிவடைந்து தான் தரணும். அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கையை நிர்வகிக்கிற அவர்களுடைய பொறுப்பிற்கு நீங்கள் ஒத்துழைப்பாகவும் உதவியாகவும் இருந்து தான் ஆக வேண்டும். வாழ்க்கையே வெறுப்பானது தான், வாழ்ந்து தான் ஆகணும். வாழும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. வாழ்க்கை என்பதே வெறுப்பானது தான். பிறப்பிலிருந்து அந்த வெறுப்பு தொடங்கி அது வெறுப்பானது தான், கஷ்டமானது தான், செஞ்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட்ற மாதிரியான மனநிலையோட வாழ்க்கை இருக்கணும். பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கணும் வாழ்க்கை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தப்பு, தவறான புரிதல். வாழ்க்கையை பற்றின தவறான புரிதலே அதான். வாழ்க்கை வாழ்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், வெறுப்பாக இருக்கணும், ஆனால் வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் கரெக்டான புரிதல். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களை நீங்கள் பேசணுமா, அது நீங்கள் பேசி தான் ஆகணும். பேசுகிறதும் வெறுப்பு தான், ஆனால் நீங்கள் பேசி தான் ஆகணும். இங்கே ஒரு போட்டி நடக்குது, பேசுவதற்கான போட்டி, சாப்பிடுவதற்கான போட்டி, வாழ்வதற்கான போட்டி. நம்ம நான் வந்து இந்த போட்டியிலேருந்து விளைக்கிறேன்னு ஓரமாக உட்காந்துருந்தா நம்மளை பார்த்து போட்டியாளர்கள் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு ஏற்படுத்துகிற வேதனை இருக்குது பாருங்கள், வலி இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கலாம். அந்த வேதனை சிரிப்பு நம்ம சோம்பேறித்தனமாக ஓரமாக உட்காந்து நம்ம படுத்து தூங்கலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் போட்டி போடணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையினும் அந்த போட்டியை நீங்கள் வந்து போட்டி போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை யார் போட்டி போட சொன்னா? நீங்கள் ஓரமாக போய் உட்காருங்க. ஆனால் நீங்கள் ஓரமாக போய் உட்காரும்போது உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க பாருங்கள். அப்போ ஒரு வலிக்கும், அப்போ ஒரு அவமானமாக இருக்கும். அப்போ அந்த அவமானம் ஏற்படுத்துகிற வலியை விட நீங்கள் போட்டியில் கலந்துக்கிறீங்க பாருங்கள், அந்த வலி சுகமானதாக தெரியும். இதோட ஒப்பிடும்போது அது ஒப்பிட்டு பார்த்து தான் வாழ்க்கை வந்து சுகமானது அப்படிங்கிறதே உணர்றாங்க. வாழ்க்கை என்பது நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அது வலி தான், வெறுப்பு தான். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை வெறுப்பானது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு நீங்கள் வந்து பாய்காட் பண்ணிவிட்டு போய் ஓரமாக உட்காருவீங்க பாருங்கள்,
அப்போ நீங்கள் மற்றவங்கெல்லாம் உங்களை கடந்து போயிட்டே இருப்பாங்க. பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், இரவும் பகலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாள்கள் இன்று நாளை நாள் மறுநாள் அடுத்த வாரம் போய்கிட்டே இருக்கும். வயது ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உட்காரலாம், உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த செல்கள் சும்மா உட்காராது. நான் வேலை செய்ய மாட்டேன்னு உட்காராது. அது முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிடிவாதமாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பசிங்கிறது ஒன்று வரும். அது ரொம்ப வலிக்கும். நீங்கள் வாழ்க்கையை வலியாக நினச்சிங்க பார்த்தீங்களா? வாழ்கிறதே வலியா வெறுப்பியா அப்படின்னு நினச்சிங்களா? அதை விட நீங்கள் சும்மா ஓரமாக உட்காந்து அதனால் நான் வாழ போகிறதில்ல, வாழ்க்கை என்பது வெறுப்பு, வாழ்க்கை என்பது வலி, அதனால் நான் வாழ போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காருவீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு 4 பேர் சிரிப்பாங்க. நீ உன்னை கோலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு உணவு கிடைக்காது, பசி, பட்டினி, புகழ் கிடைக்காது, இகழ்ச்சி, இது ஏற்படுத்துகிற வலி இருக்குது பாருங்கள். இந்த வலிகளோடு ஒப்பிடும்போது பசி ஏற்படுத்துகிற வலி, இகழ்ச்சி ஏற்படுத்துகிற வலி, இது இழப்பு, ஏமாற்றம், இது ஏற்படுத்துகிற வலி இருக்குல்ல, இந்த வலியோடு ஒப்பிடும்பொழுது வாழ்க்கை எனும் வலி, வாழ்க்கையை ஏற்படுத்துகிற ஒரு வெறுப்பு, ஒரு சரியான வாழ்க்கை ஏற்படுத்துகிற வெறுப்பு, அது பரவாயில்ல. ஒப்பிட்டு பார்த்து தான்யா எல்லோரும் சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். சரியான வழியும் வலி நிறைந்தது தான். சரியான வழி என்பதும் வலி நிறைந்தது தான். ஆனால் ஒரு மோசமான வழியை விட இது சுகமானது. சரியான வழி என்பது சுகமானது. ஒரு மோசமான தவறான வழி ஏற்படுத்துகிற வலியை விட சரியான வழி ஏற்படுத்துகிற வலியானது பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, இது சுகமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான விஷயம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற இன்பம் என்பது அல்லது ஒரு வலி என்பது ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தவறான வழியில் ஏற்படுகிற தவறான வழியில் நீங்கள் போகும்போது ஏற்படுகிற வலி, வேதனையை விட நீங்கள் சரியான வழியில் போகும்போது உங்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுது, ஒரு வலி ஏற்படுது பாருங்கள், அது உங்களுக்கு மேலானதாக தெரியுது. ஒப்பிட்டு பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒப்பிட்டு பார்த்து இது பெட்டர், ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம், இருக்கிறதுலே சிறந்ததை தேர்ந்தெடுத்துக்கலாம். சரியான வழியை தேர்ந்தெடுத்துக்கப்பா. ஆமாம், அந்த வழியெல்லாம் தேவையில்ல. அந்த மோசமான வழி, இந்த குறுக்கு வழி, அந்த ஏமாத்து வழி, இதெல்லாம் தேவையில்லப்பா. எல்லா வழியை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. எது சரியான வழி. ஆக அப்படி தான் வாழ்க்கைங்கிறது வெறுப்பு தான். அது மாதிரி உணவு என்பது வெறுப்பாக இருக்கணும். இப்போ பிரியாணியை விட ஏன் நீங்கள் ஒரு நல்ல உணவு, சரியான காய்கறி பொரியல் சிறந்ததுன்னு நாம் சொல்கிறோம். பிரியாணியை விட, இட்லி பூரி தோசையை விட காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை காய்கறிகள், பழங்கள், இது ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறோம்? சுவையில் பிரியாணி அது ரொம்ப சுவையாக தான் இருக்குது. பிரியாணி, அல்வா, கேக்கு, இதெல்லாம் ரொம்ப சுவை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை விட காய்கறி பொரியல், பச்சை வேர்க்கடலை அல்ல வேக வைக்கப்பட்ட வேர்க்கடலை, வேக வைக்கப்பட்ட கிழங்கு அல்லது பச்சை கிழங்கு, இதெல்லாம் ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறோன்னா, நீங்கள் பிரியாணி, இட்லி பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வரும், அப்புறம் கிறுகிறுன்னு சுத்தம் தலை, அப்புறம் மூல நோய் வரும், மலச்சிக்கல் வரும், அப்புறம் இதய நோய் வரும், உடம்பு குண்டாயிடும், நடக்க முடியாது, ஓட முடியாது. அப்போது இதோடலாம் அப்புறம் நோயால் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம எதை சாப்பிடணும்னு சொல்கிறோமோ, கஷ்டப்பட்டு உணவை சாப்பிடணுன்னு அந்த நடைமுறை தான் நோயாளிகள் வருவாங்க. நோய் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் பாகற்காய் சாப்பிடுங்க, சுகர் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரத்தில் ஒரு நாள் பாகற்காய் ஜூஸ் குடிச்சிருங்க, பச்சை பாகற்காயை அரைச்சி ஜூஸ் குடிச்சிருங்க. வந்துடுறாங்களே, நான் சொன்ன அந்த லைனுக்கு வந்துட்டாங்களா? நோய் வந்தால் தான் அந்த நான் சொல்கிற லைனுக்கு வர்றாங்க. அதனால் இந்த நோய் ஏற்படுத்துகிற வலியை விட இந்த பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நோய் வருது பாருங்கள், அந்த நோய் வந்த பிறகு ஒரு வலி வருது பாருங்கள், அந்த வலியை விட, அந்த வேதனையை விட நீங்கள் ஒரு காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கடலைகள், பழங்கள், பச்சை காய்கறி, இதை சாப்பிட்றம்போது உங்களுக்கு ஒரு வலி வருதில்ல, ஒரு வெறுப்பு வருதில்ல, அது பரவாயில்ல. இது பரவாயில்லையா? அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, இது சொர்க்கம், இது ரொம்ப இனிமையாக. அப்படி தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம சரியான உணவு எது என்பதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால் நீங்கள் சாப்பிட்றது எது சரியான உணவே கிடையாது. நீங்கள் சாப்பிட்றது உணவே கிடையாது. நான் இன்னும் படிப்படியாக அதிலேருந்து மீண்டுட்டு வரேன். நான் ஒரு 50% மீண்டிருப்பேன். நான் உங்களில் ஒருவனாக வாழ்ந்து தான் நான் வரேன். வாழ்ந்து பார்த்து பரிசோதனை பண்ணுறது தான் என் வேலையாக இருக்குது. அதனால் பரிசோதனைகள் கண்டுபிடிப்புகள் தான் இது. அதனால் நான் உங்களை சொல்கிறேன், அப்போ என்னையை மட்டும் நான் விட்டுறேன்னா அப்படின்னா என்னையும் சொல்லுவேன், உங்களையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் சாப்பிட்றது உணவே கிடையாது. அந்த உணவுலேருந்து நீங்கள் மீண்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் மனிதவர்களாக வாழும்போது உங்கள் உணவுனா என்னங்கிறத உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க. உணவுன்னா அதோட தன்மை என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உணவு என்றால் என்ன, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். அதை சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
உணவு என்றால் என்ன, அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உணவு என்பது எத்தகைய உணர்வை ஏற்படுத்தும்? அது அந்த காய்கறி பொரியல் அப்பா வெறுத்துறியா, தினமும் காய்கறி பொரியலையா, தினமும் காய்கறி பழங்கள் பச்சை காய்கறிகளா, எப்படியா சாப்பிட்ற அப்படி கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் உணவின் தன்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அதுதான் அதுதான் நமது மனநிலை, நமக்கு வேண்டும். அந்த மனநிலை தான் நமக்கு வேண்டும். அதுதான் சரியான மனநிலை. அதை நீங்கள் அதை விட்டுவிட்டு பிரியாணி அப்படி வயிறு முட்டை சாப்பிட்றது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது. அப்படி வயிறு முட்டை சாப்பிடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் பிரியாணி சாப்பிட்றது, வத்த குழம்பு, சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்றது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது. வாழ்க்கை பேர், மனித உயிர்களாக பிறந்த அந்த பேர், அந்த இன்பத்தை நான் அடைந்து விட்டேன், அந்த பேர் பயனை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கிடைத்த தண்டனை தான் நோய்கள். அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கிடைத்த சவுக்கடிகள் தான் நோய்கள். அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கிடைத்த குற்றங்கள், அந்த மூட நம்பிக்கை தான் குற்றம். நீங்கள் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டீங்களே, அது ஒரு குற்றம். உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறது, உங்கள் உடம்பை நீங்கள் அழிச்சிக்கிறது, அது ஒரு குற்றம். உங்கள் உடம்பை அது மாதிரி இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பை அழிச்சிக்கிறீங்க, பிரியாணி பழைய சாதன்ட்டு. அப்போ அது ஒரு குற்றம் தானே. உங்கள் உடலையே நீங்கள் அழித்த குற்றத்திற்கு ஆளானதால் உங்களுக்கு நோய்கள் என்னும் சவுக்கடிகள் தண்டனையாக கிடைக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க.